ஏண்டி ஜனனி, என்ன கோலண்டி இது? உங்க அளவுக்கு தெரியாது பாட்டி, நான் ஏதோ தெரிஞ்சதை போடுறேன். அது தெரியாதா எனக்கு? ஒரு பொண்ணு நீ கோலத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ என்ன சாமந்தி பூவை வச்சிருக்க? பூக்கோலம் போடலாம் நினைச்சேன், கடைசியில சாமந்தி பூவை வச்சு முடிச்சேன். பார்த்தா கோலம் மாதிரி தெரியல. உனக்கு தாமரை கோலம் போட வருமா? பார்த்தா கோலம் மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு தாமரை கோலம் போட வருமான்னு கேக்குறீங்களே பாட்டி. நினைக்கிறியா போட வருமா? நல்லா கேள்வி கேக்குறீங்க பாட்டி. போட வரும்னு சொன்னா அதுக்கும் ஏதாவது கேள்வி கேப்பீங்க. ஒழுங்கா கத்துக்கோ, கத்துக்கலனா விட மாட்டேன். என் வாசல்ல கோலம் ஜொலிக்கணும். இது என்ன இத்தனோண்டு கோலம்? வாசலுக்கு தகுந்த மாதிரி தானே பாட்டி கோலம் போட முடியும். இதுக்கு மேல பெருசா போட்டா வாசல் தாண்டி பக்கத்து வீடு வரைக்கும் போகாது. போற வரவங்க கால்ல பட்டு அழியும்ல. கோலத்தை விட உன் வாய் தாண்டி பெருசா இருக்குடிமா. ஏய் நில்லு நில்லு. உன் கழுத்துல தாலி எங்கடி? ஏய் உன்னை தாண்டி கேக்குற, பராக்கு பாக்குற, தாலி எங்க? அது என் பேரை கட்ட தாலி எங்கடி? தாண்டி வீசிட்டியா இல்ல அத்து போட்டியா? என்னோட ரூம்ல போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. காலங்காத்தால ராசி பலன் பாக்கலன்னா பொழுதே போக மாட்டேங்குது. என்ன பாட்டி நீங்க எப்படி கேக்குறீங்க? இதோ பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க போட்டிருக்கேனே தெரியுதா? நல்லா பாருங்க. என்னடி யார ஏமாத்த பாக்குற? தாலி எங்க இருக்கு? வெறும் கழுத்தால இருக்கு. அட நல்லா உத்து பாருங்க பாட்டி, இங்கதான் இருக்கு. தெரியலையா உங்களுக்கு? பாருங்க, இதோ போட்டிருக்கேனே. தெரியலனா கண்ணாடி போட்டு வந்து பாருங்க பாட்டி. ஏண்டி வெறும் விரல காட்டிட்டு எனக்கு கண்ணு தெரியலங்கிறியா? நான் ஏன் பாட்டி போய் சொல்ல போறேன்? வயசான காலத்துல கண்ணு தெரியலனா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் புரியுது. பாத்து நடங்க பாட்டி, கண்ணு தெரியாம கோலத்தை அழிச்சிட போறீங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவ திமிருக்கு என்னையோட ஒரு முடிவு கட்டணும்ல. ஏய் கதவை திறடி, கதவை திறடி, கதவை திறன்னு சொல்றேன்ல. ஏண்டி கூப்பிட்டா வரமாட்டியா? உடைச்சாதான் திறப்பியா? இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவள ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? கதவை தர. பாரு ராசு, அவ கழுத்துல தாலி இருக்கான்னு பாரு. இதுக்கு கூப்பிட்டீங்க? கழுத்துல தாலி எங்க? சொல்லு, தாலி எங்க? தாலி இருக்கே மாமா. எங்க காட்டு. போட்டிருக்கேனே மாமா, ஏன் கேக்குறீங்க? தாலி இல்லாம ஒரு சுமங்கலி பொண்ணு இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது அவன் புருஷனுக்கு ஆபத்து. இது உனக்கு தெரியாதா? நீ தாலிய போட்டிருக்கன்னு சொல்ற, ஆனா கழுத்துல இல்லையே. அவங்க கல்ச்சர்ல கழுத்துல போடுற பழக்கமே இல்ல போல இருக்கு. இப்ப எனக்கு தாலி எங்கன்னு சொல்லி ஆகணும். மரியாதையா தாலியை காட்ட போறியா இல்லையா? இவளுக்குலாம் என்ன மரியாதை? பாருமா, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு இருக்கு.
இந்த குடும்பத்துல தாலியை மதிக்கிறது மட்டும் இல்ல, தொட்டு கும்பிடுவாங்க. அப்படி தாலியை கழட்டினா கூட அதுவும் ஒரு சடங்கு தான். அப்படிப்பட்ட தாலியை ஒரு பாசிமணியை கழட்டி போடுற மாதிரி சும்மா ஆணில தொங்க போட முடியாது. மாமா நான் தாலிய கழட்டல, நான் அப்படி பண்ண மாட்டேன். கழட்டலன்னா தாலி எங்க? சிக்கிக்கிட்டியா? ஏய், நீ சும்மா இரு. இங்க பாருமா ஜனனி, தாலிய கழட்டலன்னு சொல்றேன், காட்டவும் மாட்டேங்கிற. இப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாதாம ஆகும். நீ உண்மையாவே கழட்டி வச்சிட்டியா? வச்சிருந்தனா ஒத்துக்கோ, அதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்கலாம். தாலியே இல்லனா அதுக்கு வேற அர்த்தம் ஆயிடுமா? ஐயோ அம்மா, நான் தாலிய கழட்டவே இல்ல. நான் அப்படி பண்ணுவேனா? உங்க குடும்ப மான மரியாதை எனக்கும் முக்கியம். அதை எப்படிமா நான் கெடுக்கணும்னு நினைப்பேன்? தாலிய போய் நான் தூக்கி போடுவேனா? இப்ப என்ன?